ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடக்கும்போது அவங்க மேல இருந்த மிகப்பெரிய விமர்சனம் என்னன்னா, மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்க, ஃப்ரீயா கருத்துக்கள் வெளியே வரதை ஸ்டாப் பண்றாங்க அப்படின்ற விமர்சனம் இருந்தது. அப்புறம் ஸ்டார்டிங்ல விஜய் மேல வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, மீடியாவோட சரியா என்கேஜ் ஆக மாட்டேங்கிறாரு, பிரஸ் மீட் வைக்க மாட்டேங்கிறாரு, மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, மீடியாவை சந்திக்க மாட்டேங்கிறாருன்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. நீங்க எப்படி பாக்குறீங்க? டிவிக்கே மீடியா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பாக்குறீங்க? திமுக ஸ்டைல்ல பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, திமுக ஸ்டைல்ல அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். காரணம், திமுக மோசமா மீடியாவை கையாண்டதுக்கு காரணம் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள். சரி, காவல்துறை அதிகாரியோட வேலை என்ன? சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம், பெண்கள் பாதுகாப்பு இல்லை, எங்கன்னா திருடு போகுது, ஒரு உடைமைக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அதை சரி செய்யறது தான் அவங்களோட வேலை. ஊடகத்தை கையாளுவது, ஊடகத்தை நெறிப்படுத்துவது, இல்லை ஊடகத்தில் தவறான விஷமத்தனமான செய்தி வரணும் அதை சரி செய்வதற்கு வேற ஒரு துறை இருக்கு. பத்திரிகை மற்றும் விளம்பரத்துறை, டைரக்டரேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ், தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் தான் அந்த வேலையை செய்யும். போலீஸ் போய் அந்த வேலையை செய்யக்கூடாது. ஏபிஆர்லேயே நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதில் சரி, அங்கேயும் மனிதர்கள் தான் ஊடகத்தில் வேலை செய்யணும், இங்கேயும் அரசியலில் மனிதர்கள் தான். உட்காந்து அந்த டேபிளுக்கு பேசி, எப்போ இந்த மாதிரி தொடர்ந்து செய்தி வெளியிடுற, உன் பிரச்சனை என்ன, உங்கள்கிட்ட என்ன தரவு இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது, எடுத்துகிட்டு வா. இல்லைனா உன் மேலே நான் மான நஷ்ட வழக்கீடு போடுவேன், இல்லை சட்டத்துக்கு முன்னாடி நின்று கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி உங்கள் ஊடகத்தை மூடுறதுக்கு கூட சட்ட ரீதியாக வழி எடுப்பேன். விடிகாத்தில் 4 மணிக்கு கதவு தட்டுறது, 1/4 கிலோ கஞ்சா வச்சு எடுக்கிறது, லாக்கப்பில் எடுத்துகிட்டு போய் வச்சு விசாரிக்கிறது, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் 3 நாள் சுத்த விடுறது, இது அழகு அல்ல. இது செய்யலாம், அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் உங்களோட நோக்கம் என்னது? ஒரு ஊடகக்காரங்களே போய் தேடி அவங்கள வெறுப்பேற்றி, இல்லை அவங்கள பழி வாங்கி நீங்கள் அது பண்ண போகிறீங்களா? இல்லை இதை ஒரு துறைகிட்ட ஒப்படைச்சிட்டு, எப்பா இவங்களை நீங்கள் பார்த்துக்க, இவங்க நம்ம மீது நம்ம நல்லது செஞ்சால், அவர் உதாரணம் சொல்கிறாங்க, ஏன்னா இது கரெக்டாக இருக்கும். அந்த நேரத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தோற்றுருக்கிறார் சைதாப்பேட்டில். அவர் தோப்பாருன்றது யாரும் எதிர்பார்க்கல, திமுக காரங்க எதிர்பார்க்கல, ஊடகங்கள் எதிர்பார்த்துருக்காங்க. அவர் மேயராக இருந்தப்போ அவருக்கு ரொம்ப நல்ல பேர், ரொம்ப ரொம்ப நல்ல பேர். எப்படி வந்துச்சு அந்த நல்ல பேர்? ஏன்னா ஊடகத்தை சரியாக கையாண்டார். சென்னை கார்பரேஷனில் தனியாக ஒரு தனி டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸ். அப்போ செல்வராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் பிஆர்ஓ, இப்போது அவர் ஜாயின்ட் டைரக்டராக இருக்கார், எக்ஸலண்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். அவருக்கு கீழே ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. நாகுன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அதுக்கப்புறமா வெங்கடேசன் சொல்லிட்டு ஒரு ஏபிஆர்ஓ சார் ஒருத்தர் இருந்தார். ஜென்யூன் பீப்புள். வெங்கடேசன்லாம் எப்படின்னா, பிஆர்ஓ இல்லைன்னா அந்த பிஆர்ஓ ஆஃபீஸர் ரன் பண்ணுவாப்புல. 155 கவுன்சிலரு, உங்களுக்கு 6 ஐஏஎஸ் ஆஃபீஸரு, 10 மண்டல குழு சேர்மனு, அங்கங்கே பிரச்சனை வரும். பில்டிங் ஆண்டவர் ரவுடி மாமூல் கேட்டாங்க, பில்டிங்கில் காசு வாங்கினாங்க, கடையில் போய் மிரட்டினாங்க, இவ்வளோ பிரச்சனையும் சேர்த்து 155னா சென்னை பூரா இவ்வளோ கம்ப்ளைண்ட் வரும். அது எல்லாமே அந்த ஆஃபீஸ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி தப்பு இருக்கா, 6 கோடி ரூபா டெண்டர் முறைகேட்டு நானே எழுதியிருக்கேன், காலையில் முதல்வர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் போகாமே இருக்குது, கூப்பிடுவாங்க, சரி பண்ணுவாங்க, திருப்பி ரீடெண்டர். இப்போ என்னை நான் பார்த்த மேயர்கள் 3 பேர். ஸ்டாலின் அவர்களை மேயராக நான் பார்த்துருக்குறேன், சைதி துரைசாமி அவர்களை மேயராக பார்த்துருக்குறேன், மா சுப்பிரமணியன் அவர்களை மேயராக பார்த்துருக்குறேன், அதுக்கப்புறம் இப்போது கடைசியாக பிரியா அவர்கள் மேயராக பார்த்துருக்கேன். பிரியா அவர்களை பற்றி நான் பெரிய செய்திகளோ பெருசாலாம் எதுவும் பண்ணது கிடையாது. ஆனால் இந்த 3 பேர் சம்பந்தமான செய்திகள் அதாவது அவங்க அந்த துறையில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டி நான் எழுதி, எனக்கே அதனால் ஒரு சில பஞ்சாயத்துகள்லாம் வந்திருக்கு, வக்கீல் நோட்டீஸ் இதெல்லாம். ஆனால் யாருமே அந்த சட்ட ரீதியாக தான் இது பண்ணாங்களே தவிர்த்து, இப்போ என்னை கூட்டின்னு போயிட்டு ஒரு வண்டியில், ஓம்னி வண்டியில் போட்டு கூட்டின்னு போய் தூக்கின்னு போய் பொலன்னு பொழந்து ஒரு 2 நாள் உதச்சி தூக்கி வெளில விட்டுருந்தா என்ன இருக்குது, யார் கேட்க முடியும்? அது பண்ணியிருக்கலாம், அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. யாருக்கு கெட்ட பேர்? அதனால் அசிங்கம் யார்? பேர் ரிப்பேர் ஆக போகிறது யார்? நான் ஒரு சாதாரண பற்றிக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு தான் அதனால் கெட்ட பேர். அது இன்னும் வெளியில் எதிர்கட்சிக்கு போச்சுன்னா நீங்கள் கொடுக்க போகிற வேலை என்ன அதுக்கு? இப்போ ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தர் அரசியல் கொலை என்று பேசப்பட்டது, அது நீங்கள் கொடுத்த வேலை என்ன? இன்னைக்கு சென்னையில், வட சென்னையில் கொட்டை மாதிரி இருந்த இடத்துலலாம் ஓட்டையாயிடுச்சா? விஜய் அவர்கள் ஒண்டி அவர் வசிக்கிற காலத்தில் ஜெயிக்கல, நீங்கள் பண்ண ஒரு சில தவறுகள். அதே மாதிரி தூய்மை பணியாளர் போராட்டம், அமைச்சர் சேகர் பாபு சொல்கிறாரு, என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நீங்கள் எவ்வளோ குத்தாலும் பத்தாது. பத்திரிகையாளர் போகிறாங்க, அவங்களையும் வன்மையாக பேசுகிறாரு. கட்சியில் இன்றைக்கி அரசு ஊழியர் ஓட்டு வரல, தூய்மை பணியாளர் ஓட்டு வரல, அங்கே போய் இங்கே போய் கடைசியில்
முதல்வரையே தோக்கடிக்க வச்சு ஒரு அதான் அப்போ எதுக்கு நீங்கள் வட சென்னையில் அவரை நம்பி எடுத்து வந்து கொளத்தூரில் வச்சிங்க? அதெல்லாம் செஞ்சார். கொளத்தூர் வந்து இன்னைக்கு ஒன் ஆஃப் த டெவலப்டு கான்ஸ்டுவன்சி. ஆனால் முதல்வர் தோக்குறாரு. அப்போ எந்த அளவில் கட்சி அங்கே இருந்திருக்கு? ஸோ தான் ஒன்று, திமுக பெரிய ஒரு வீழ்ச்சி சந்திக்கிறாங்க, முதல்வர் தோக்குறாரு, முக்கியமான மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் தோக்குறாங்க, சில மினிஸ்டர்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப தின் மார்ஜினில் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி களத்தில் இருந்திருக்கு. மீடியா அதை பெருசாக ட்ராக் பண்ணல. ஆனால் எல்லாரும் ஒரு பெரிய ஒரு எரிமலைக்கு மேலே அடியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எல்லாம் சைலண்டாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் எலெக்ஷனில் படால்னு எல்லாம் வெடிச்சிருக்கு. ஸோ இந்த ஆன்டி இன்கம்பன்சி வெளியே வராமல் இருந்தது காரணமும் இந்த மீடியா கண்ட்ரோல் எடுத்துக்கலாமா? அந்த 100% அதுதான் காரணம். ஊடகத்தோட வாயை நீங்கள் மூடுறதுன்றது என்னன்னா, கலைஞர் அதை பண்ணலையேங்க. கலைஞர் என்றைக்குமே ஊடகத்து வாயை மூடினது இல்லையா? 2G அவ்வளோ பெருசாச்சு இல்லையா? அப்புறம் 2G எழுதக்கூடாது, பேசக்கூடாது, எதனா பண்ணாரா? இதுமாதிரி ஜெயலலிதா கூட ஒரு சில நேரத்தில் கோமா ஒரு சில இதெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்து ஆளை விட்டு அனுப்புறது, யார் அந்த செய்தியாளர் அவங்க சஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்க வேலையை விட்டு அனுப்புங்க, இது மாதிரிலாம் அதிமுக அதுமாதிரி ஜெயலலிதா காலத்தில் நடந்திருக்கு. கலைஞர் அவர்கள் அதை பண்ணதில்லை. ஆனால் முதல்வரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பார், பேசுவார், அதெல்லாம் பண்ணுவார். பட் அவருக்கு கீழே இருந்த ஒரு சிலர் அதிகாரிகள் புதுசாக காவல்துறை அதிகாரிகளோட காவல்துறை ஊடகத்து வெளியில் வரக்கூடாது. அதே மாதிரி காவல்துறை வக்கீலுங்க ஒரு சில வேலை இருக்கும், கோர்ட்டில் போகிறது, பேசுறது, கொள்வது. அது வந்து வக்கீலுங்க தான் அதை ஹேண்டில் பண்ணணும். அரசு வக்கீல் தான். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான அந்த கவர்னன்ஸ் சொன்ன பாருங்க, அதில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சிடிபிபி, கவர்மெண்ட் ப்ளீடரு, அடிஷ்னல் ப்ளீடரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து நல்ல தரமான வழக்கறிஞர்களாக பார்த்து போட்டுடணும். அதாவது அண்ணே இவர் வந்து நம்ம எம்எல்ஏ இருக்காருண்ணே, அவருக்கு வேண்டப்பட்டவர்ண்ணே, ஆனால் அமைச்சர் இருக்காருண்ணே, அவருக்கு சொந்தக்கார பையனை, ரொம்ப வருஷமாக தாவேக்கால இருக்காப்புலன்னா நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா செட் ஆகாது. யூ நீட் தரவு ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ வில் நாட் ஹேவ் எனி பொலிட்டிக்கல் பயாஸ். அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் அங்கங்கே போட்டிட்டிங்கன்னா அவங்க நீங்கள் தப்பு பண்ணும்போது, சார் இது இப்படி பண்ணால் இது இங்கே சிக்கல் வரும் சார், இந்த கான்ஸ்டியூஷனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், இது கோர்ட் ஆர்டர், இதில் நம்ம எதிர்த்து நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாதுன்னா அரசுக்கு பிரச்சனை இருக்காது, கெட்ட பேர் வராது. அப்போது அரசுக்கு கெட்ட பேர் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும், அப்படி இருக்கக்கூடியவர்களை நீங்கள் எடுத்து அந்த பதவியில் போகணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நீங்கள் ஆள் போடுறீங்கன்னா, ஸ்டேஷனில் லாக்அப் டெத் ஆச்சுன்னா முதல்வர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹியூமன் ரைட்ஸ் நடவடிக்கை எடுக்கும். அவங்க போய் பார்த்துட்டு சுயமேட்டோவாக கேஸ் எடுத்து, என்ன இது எது எப்படி உனக்கு கன்று இருக்குன்னா நீ சுடுவியா, லத்தி இருக்குன்னா பப்ளிக் அடிப்பியா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதே நேரத்தில் போலீஸ் கையை ரொம்பவும் கட்டி போடக்கூடாது. அது ஒரு கணக்குங்க. அது கரெக்டாக அதை பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். அந்த விஷயத்தில் அம்மையார் ஜெயலலிதா நல்லா பண்ணியிருப்பாங்க. இதே வழக்கறிஞர்கள் அப்பாயின்ட் பண்ணுறது, வழக்கறிஞர்கள் நல்லா பண்ணுறது பார்த்தீங்கன்னா கலைஞர் நல்லா பண்ணியிருப்பார். கலைஞரோட இப்போ ராஜா கலிஃபுல்லா இருந்தாங்க, வில்சன் இருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து நிறைய ரொம்ப ஸ்டார் கேட்டகரியில் இருக்கிற வழக்கறிஞர்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட அஃபிலியேட் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புது ப்ரீடை வந்து உருவாக்குனா தாவேக்காக்கு அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கட்சியை பலப்படுத்துவதற்கு சட்ட ரீதியாக. அதே மாதிரி இந்த பத்திரிகை துறையும் வந்து அவங்க வந்து சரியான ஒரு நல்ல கோஆர்டினேட்டர்ஸ் போட்டு அவங்க தான் பேசணும், ஆளாளுக்கு பேசக்கூடாது. அவங்க கோஆர்டினேட் பண்ணி செய்தி என்ன உள்ள நடக்குது, என்ன செய்தி அரசு இப்போ நான் மாசுக்கு நல்ல பேர் இருந்ததுன்னு சொன்னல. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லை அரசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பத்திரிகை செய்தியை கையில் கொடுத்து, சார் இந்த மாதிரி ஃபின்லாண்ட்லேருந்து வந்து பார்த்துட்டு போனாங்க, தமிழகத்தில் இந்தியாவிலே முதன்முறையாக நம்ம மாநகராட்சி தான் இதை செய்யுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது மாதிரி ஒரு ரோடில் வந்து 2 கோடி ரூபா ஊழல் அப்படின்னு நம்ம ஒரு செய்தி போட்டோம்னா, இல்லை நாங்கள் வந்து ரோட்டில் வந்து பிளாஸ்டிக் கலந்து போட போகிறோம், இந்த செய்தி இது ஒரு தனி செய்தி, இதையும் போடுங்கணும். அப்படின்னா என்னன்னா பேலன்ஸ் ஆகும். நல்லது கெட்டது நல்லது கலந்து செய்தியில் போகும்போது என்னன்னா அரசுக்கு பெரிய கெட்ட பேர் வராது. அதே நேரத்தில் அரசு விழிப்போடு இருக்கும், பத்திரிகையில் வர செய்திகள் எல்லாம் பார்த்து நடவடிக்கை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க திமுக கடுமையான எதிர்கட்சி வேலையை பார்க்க போறாங்க, தாவேக்கா மேல நிறைய அழுத்தம் போடுவாங்கன்ற விஷயத்தையும் பேசியிருந்தீங்க. இப்ப ஓகே, திமுக அதை பண்ணுவாங்க, அதிமுக என்ன பண்ண போறாங்கன்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப திமுக தாவேக்கா எதிர்ப்பு பேசுறது யதார்த்தம் தான். ஒன்று பவர்ல இருக்காங்க, இவங்க எதிர்கட்சியா இருக்காங்க. அதே மாதிரி தாவேக்கா திமுக எதிர்ப்பு பேசிதான் அவங்க பவருக்கு வந்திருக்காங்க. இப்ப அதிமுக ஹிஸ்டாரிக்கலா திமுக எதிர்ப்பு பேசின கட்சி, இப்ப அவங்க தாவேக்கா எதிர்ப்பு அரசியலை கையில் எடுப்பாங்களா, எப்படி என்ன பண்ண போறாங்க? இல்ல, இது வந்து அடுத்த 3-4 நாள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கிறது தான். இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எல்லா எம்எல்ஏவையும் வர சொல்லியிருக்காரு சென்னைக்கு. ஆனால் அந்த கட்சி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அவங்க வந்து அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷனை இன்னும் வெளியில் சொல்லலை. எல்லாருமே வந்து ஒரு ஷாக்கில் இருக்கிறாங்க, ஒரு தோல்வி, இந்த தோல்வியிலேருந்து எப்படி வர்றதுன்னு இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கட்சியும் அதற்குண்டான நேரத்தை எடுத்துக்குது. அந்த நேரத்தை எடுத்து ஒரு 2-3 நாளில் ஒரு முடிவு எடுப்பாங்க. பட் நீங்கள் கேட்ட அந்த கேள்வியை பொறுத்தவரையில் என்னன்னா,
ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு விமர்சனம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு ஹனிமூன் பீரியட் என்று நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்துல. பத்திரிகை பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு அந்த ஹனிமூன் பீரியடை கொடுக்கும். அதாவது இப்போ ஊடகம் இப்போ தினமலர் இருக்கு, ஹிந்து இருக்கு, டெக்கன் கிரானிக்கல் இருக்கு, அதுக்கப்புறம் தினமலர் இருக்கு, தினத்தந்தி இருக்குன்னா 6 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா அரசை பத்தி எதுவும் பண்ண மாட்டாங்க. இது எல்லா வாட்டியும் இருக்கிறது தான். 6 மாசம் என்னன்னா அந்த விண்டோ பீரியட். புதுசா வந்திருக்கிறாரு விஜய், அவர் என்ன அரசியல் பண்றாரு, அவர் எப்படி போறாரு, அதுல சில சிக்கல் வரும், சில பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ப்ரெஸ் வந்து அதை பெருசா ஆக்க மாட்டாங்க 6 மாசம். அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை 3 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்க இதெல்லாம் வந்து சட்டத்துல இல்லை, ஆனா இது நடைமுறையில் இப்படிதான் நடக்கும். எதிர்கட்சியாக ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம், தலைவணங்குறோம், நாங்கள் தொடர்ந்து மக்கள் பணி செய்வோம் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் புரோட்டோடைப்பு. அந்த புரோட்டோடைப்பை அதிமுக நேற்று வெளியிட்டு விட்டார்கள். இப்பொழுது அவங்க வந்து ஒருவேளை விஜய்க்கு வந்து வெளியிலேருந்து சப்போர்ட் கொடுக்குறாங்களா தாவேக்காக்கு, இல்லை உள்ள ஆட்சியில் போய் உட்காந்து சப்போர்ட் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று. இரண்டாவது வந்து அவங்க வந்து திமுக எந்த அணியில் இருக்கோ அதற்கு எதிர் அணியில் இருந்தால் தான் அது செட் ஆகும். இப்போ எனக்கு வந்து ஒரு செய்தி, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஒரு முக்கியமானவர் தான் பண்ணாரு. ஆனால் அவர் இது வதந்தி மாதிரி வந்து இது உண்மையாக எனக்கு தெரியாது, நீ கொஞ்சம் வெரிஃபை பண்ணுறியான்னு எனக்கு கேட்டார் ஒரு அதிகாரி. ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்கார முடியாது. அவர் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அவருக்கு பெரிய விருப்பம் இல்லை. துணை முதல்வராக உதயநிதி கண்டினியூ வர, இல்லை எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி இந்த கீழே இருப்பாங்க இல்லைங்களா, இந்த அமைச்சர்களாக இருந்திருப்பாங்க, இல்லை அமைச்சர்களுக்கு வேண்டப்பட்ட நெருங்கிய நண்பர்கள், கான்ட்ராக்டுக்காரங்க, இந்த லாபிஸ்ட்டுங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்போது நான் சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் இதை கேள்விப்பட்டவன, மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இல்லை நல்லா இருக்காது, அது வந்து மாண்பா இருக்காது, ஒர்க் அவுட்டும் ஆகாது பொலிட்டிக்கலாக. எங்க அது ஒர்க் அவுட், எங்க பாட்னா பீகார்ல நடந்திருக்கு, கர்நாடகாவில் நடந்திருக்கு, எதிரிக்கு எதிரி நண்பனாகி அவங்க 2 பேர் ஆட்சியில் 5 வருஷம் இருந்து ஓட்டினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை ஏன் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றேன்னா, இப்ப மக்களோட மேண்டேட் அது கரெக்ட், அது கரெக்ட், இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன். திமுக எதிர்ப்புக்கு தான் அதிமுக ஓட் போட்டுருக்காங்க, அதுதான் அது எதிர்க்கிறோம், அது சரியா வராது, தப்பு அது அப்படின்ற மாதிரி அதை பத்தி பேசினவங்க அதை போய் சொல்றதே அதை வந்து தவிர்த்து இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்றது அதே மாதிரி விஷயங்கள் வந்து திமுகத்துலேயும் பேசப்பட்டிருக்கு. முதல்வர்கிட்ட போய் சொல்றதுக்கு பயப்பு இல்லை அப்படின்னும் போது அவர்கிட்ட லைட்டாக டெஸ்ட் பண்ணும்போது அதை காது குத்தே கேட்கல. அப்போது நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த 2 கட்சி தலைவர்களுக்கும் அந்த அரசியல் அனுபவமும் அந்த புரிதலும் இருக்குது பாருங்க. மக்கள் நமக்கு ஓட்டு போடலை, மக்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த விஷயத்தில் நம்ம போய் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து எனக்கு வந்து இது வந்து செவி வழி செய்தி, எனக்கு வந்ததுக்கு வந்து என்கிட்ட ப்ரூஃப் கிடையாது, தரவுகள் கிடையாது, அதை சொன்னவர் நம்பகத்தன்மையானவர். ஆனால் அவங்க வந்து அதை வந்து கண்டுக்கவே இல்லை, அதை பற்றி கேட்கவும் இல்லை, டிஸ்கஷன் பண்ணணும். இப்படி ஒரு விஷயம் போய் சொல்லும் போதே நம்ம ஒரு சிலது பேசும்போதே கட் பண்ணி அமுச்சு விட்ருவாங்கல்ல வெளியில், அந்த மாதிரி 2 பேரும் கட் பண்ணி வெளியில் அமுச்சு விட்ருவாங்க. இது மற்ற வட இந்தியாவில் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்தளவுல தாவேக்கா முன்னிலையில இருக்கும் போதே தெளிவுபடுத்திட்டாங்க தாவேக்காவோட கூட்டணி இருக்காதுன்றத. சோ திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த அரசியல் எங்க கையில தான் வச்சிருப்போம், நாங்க தாவேக்காவோட போய் சேர்ந்தாச்சுன்னா ஜூனியர் பார்ட்னர் ஆயிடுவாங்க, அதுக்கு ரெடி இல்ல, எங்க இடத்த விட்டு கொடுக்க மாட்டோம்ல. இல்ல அதுதான் அரசியல் நாகரிகமும் கூட, அதுதான் அந்தந்த தொண்டர்களும் விரும்புவாங்க. நேத்தவர்களும் எதிர்த்து சண்டை போட்டுட்டு மாறி போறதுக்கு இது கூட்டணி கிடையாது அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி வச்சிருக்கணும். அதனால அந்த பண்பு நாகரிகம் வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. அது உண்மையிலே நான் அதை கேட்டு சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, அதாவது என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தமாக இருந்தால், ஒரு சில காணொலிகள்லாம் பார்க்கும்போது அறிஞர் அண்ணா படத்தெல்லாம் எடுக்கிறாங்க. திமுக இருந்திருந்தாலும் சரி, இல்லை அண்ணா திமுக இருந்தாலும் சரி, அறிஞர் அண்ணாவோட படம் அங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்காங்க, அது இருந்திருக்கும். இப்போது சட்டமன்றத்தில் அந்த இடத்துலலாம் அண்ணாவோட படத்தை எடுக்கிறாங்க. அது பார்க்கும்போது ஏன்னா இந்த தமிழ்நாடுன்னு பேர் வச்சது, இந்த சட்டமன்றத்தை கொண்டு வந்தது, இதற்கு வந்து ஒரு முகம், ஒரு பேர் எல்லாம் வச்சு கொடுத்தது அறிஞர் அண்ணா. பெரியார் படம் எனக்கு தெரிஞ்சு இவர் வைப்பார், யார் விஜய் சார் வச்சுருவார். பெரியார் படமும் ஒரு சில அமைச்சர்கள் இடத்துலேருந்து எடுக்கிறாங்க, அது இருந்துக்கும். அறிஞர் அண்ணா படம் இனிமேல் இருக்காதுன்னு நினைக்கும் போது தான் எனக்கு அது ஒரு உள்ளபடியே ஒரு சின்ன நெருடல். பெரியவர் ஏற்றுக்கிறவங்க ஏன் அண்ணாவை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க தெரியல. அவங்களுக்கு பிடிக்கிறவங்கள தானே அவங்க ஏற்றுக்க முடியும். இப்போ நமக்கு பிடிக்குன்றதுனால அவங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லையா. அவங்களுக்கு இப்போ ஐயா காமராஜர் படம் வைப்பாங்க, மேபி அதை பார்த்தா அது ஒரு சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்த அரசியல் தலைவரும் வைக்க முடியும், எவ்வளோ நீங்கள் வைப்பீங்க ஒரு அமைச்சரோட இடத்துல, அதுவும் இருக்கு. ஆனால் இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுகவுக்கு அரசியல் செய்யல சிக்கல் இருக்கு. திமுக எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது, ஆனால் திமுக எதிர்கட்சியாக இருக்காங்க. தாவேக்கா எதிர்த்து அரசியல் பண்ணால் தாவேக்கா திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி.
அப்ப இல்ல அதுலயும் இப்ப இமீடியட்டா ரெண்டு கட்சிகளும் செய்ய வேண்டியது, திமுகவும் அதிமுகவும் நான் பார்த்த வரையில இந்த கட்சியினுடைய மாவட்ட செயலர்கள் நிறைய பேர் சரி கிடையாது, ரொம்ப மோசமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த மாவட்ட செயலர் மோசமா பர்ஃபார்ம் பண்ண, குறிப்பா சென்னையிலேருந்து களை எடுக்க வேண்டியது இருக்குது திமுகவும் அதிமுகவும் சரி. ஏன்னா அலை அடித்தாலும் சரி, சுனாமி அடித்தாலும் சரி, உங்களோட ஃபோர்ட் நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? இப்போ ஒரு சிலர் டெபாசிட் கூட வாங்கலைன்னா அதெல்லாம் வந்து தோக்குறது வேறங்க. டெபாசிட் போகுதுன்னா அப்போ அங்கே கட்சியே இல்லைன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு தேனி, திமுகவுக்கும் அதிமுகவுக்கு பேயடி, அப்போ அங்கே என்ன கட்சி இருக்குது? சென்னை அதிமுகவுக்கு பேயடி, அப்போ என்ன அங்கே கட்சியை நீங்கள் வச்சுருக்கீங்க? அப்போ அதில் யார் ஒழுங்காக செயல்படுறாங்க, யார் ஒழுங்காக செயல்படல? அதேமாதிரி திமுக குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி காலையில் பரந்தாமன் அவர்கள் ட்வீட்டு போட்டு இந்த தோல்விக்கு முழுசாக வந்து சேகர் பாபு அவர்கள் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க. அதில் 100% நியாயம் இருக்குன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் வரும்போது வண்டிக்கு முன்னாடி போகிறது, அங்கே படம் காட்டுறது, ஃபோன் எடுத்து பேசுறது, அதுன்றது இதுன்றது எல்லாம் நீங்கள் மாலை மரியாதை செல்வாக்கு, நான் கை காட்டுறவங்களுக்கு சீட்டு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டீங்க. இன்றைக்கி தப்பாயிடுச்சு. இப்போ ஃபுட்பால் விளையாடும் போது ஒரு கோல் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், தோத்துட்டீங்க அந்த கோலாலனா, கோல் கீப்பர் என்ன பண்ணார், டிஃபெண்டர் என்ன பண்ணார், லாஸ்ட்டில் இருந்த அந்த டிஃபென்ஸ் எப்படி கொலாப்ஸ் ஆச்சு, அதுக்கு யார் காரணம்னு பார்த்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச் தோத்தாவே இன்றைக்கி ஒரு ஆட்சியே நீங்கள் எழுந்திருக்கீங்க, நீங்கள் எதுவுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டேன், நாங்கள் இனிமேல் எல்லாருமே நம்புவோம் அப்படின்னா அது மேபி முதல்வரால் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு வருத்தத்தில் இருப்பார். உதயநிதி அவர்கள் அதை பொசிஷன் எடுத்து எல்லாத்தையும் விசாரிக்கணும், என்ன ஆச்சு, ஏன் நடந்தது, எதனால் குளத்தூர் இது ஆச்சு. இப்போ நீங்கள் ஒரு இஷ்யூ சொன்னீங்களே, இப்போ சேகர் பாபு அவர்கள் மேலே மறைமுகமான ஒரு குற்றம் சாட்டுறாரு பரந்தாமன் அவர்கள், அது எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு தோத்ததுக்கு அப்புறம் குழு வரும் இல்லைங்க, இதெல்லாம் இருக்கட்டும்ங்க. ஒரு விஷயம், பரந்தாமனை நீங்கள் இதில் ஒரு முன்னாள் எம்எல்ஏவாக பார்க்கக்கூடாது. பரந்தாமனை ஒரு ப்ராப்பர் ஒரிஜினல் திமுக காரனா பார்க்கணும். ஒரு திமுக காரர், ஒரு திமுக தொண்டர் இந்த செய்தி வந்து அவங்களால தாங்கி கொள்ள முடியல. இதுதான் யதார்த்தமான உண்மை. வெம்புற நிலைமையில, புலம்புற நிலைமையில, கண்ணில் தண்ணி தான் வரல வெளிப்படையா, அந்த நிலைமையில இருக்கிறாங்க. அவங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அவங்க எதிர்பார்க்கல. அப்போ ஒரு சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி எதிரி அச்சா தாங்குவோமா அப்படின்னு அந்த குறைந்தபட்ச பயிற்சியோ குறைந்தபட்ச விஷயத்தையோ நீங்க டிஃபென்ஸ் வச்சிருக்கணும்ல. ஒரு முதலமைச்சருக்கு வைக்கிறத விட உங்களுக்கு வேற என்ன வேலை? அந்த மாவட்டத்துக்கு நீங்க பொறுப்புன்னா வேற என்ன வேலை? இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் பார்த்துருந்தாங்க, அவங்க இந்த மாதிரி விடலையே, இப்போ எப்படி போச்சு? அது யார் அது அந்த வேலையை, அந்த தொகுதிக்கு யார் யாரெல்லாம் இன்சார்ஜ்? ஏங்க அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் இந்த நேரம் நடவடிக்கை வந்திருக்குமே. ஜெயிச்சாலும் தோத்தாலும் எங்க அம்மையார் ஜெயலலிதா உங்களெல்லாம் விட ஒருபடி மேலே இருக்கிறாங்க. ஜெயிச்சா மந்திரி, தோத்தா எந்திரி, மாவட்டமாக இரு, மாநிலமாக இரு, எது வேணா இருங்க, ஒன்றியமாக இருங்க, பர்ஃபார்மர் பரிஷ். இந்த நேரம் வந்து அவங்கள வந்து அந்த பதவியிலேருந்து மாற்றிருப்பாங்க, இல்லை நடவடிக்கை பாஞ்சிருக்கும். அப்படி நடவடிக்கை எடுத்த காரணத்தினால்தான் அதிமுக இட் வாஸ் ரெடி டு பவுன்ஸ். தோல்விக்கு அப்புறம் திருப்பி வெற்றி பெற்றதுக்கு காரணமே அந்த ரொட்டீன் சேஞ்ச் ஆஃப் கார்டு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு உழைப்பு கம்மியாகுது, ஒரு போதும் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு பதவி போயிடும். அது வந்து பழைய அதிமுக ரிவைவ் பண்ணுறதுக்கு அந்த புஸ்தகத்தில் வந்து பல பேஜ் எடுக்கணும். மேயர் ஜெயலலிதா இருந்தால் என்னத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? உதாரணத்துக்கு திருவண்ணாமலை அருமையான பர்ஃபார்மன்ஸ், யார்? அதிமுக. சேலம் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ், தருமபுரி அருமையான பர்ஃபார்மன்ஸ். அப்போ அந்த மாநிலத்திலலாம் அந்த கட்சி வேலை செஞ்சுக்கலாம். அங்கெல்லாம் அலை அடிக்கலையா? அங்கெல்லாம் விசில் அடிக்கலையா? விசில் சத்தம் இங்கே ஒண்டி தான் கேட்குதா? அப்போ இதெல்லாம் யார் அந்தந்த கட்சி கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 6 மாதத்துக்கு ஃபஸ்ட்டு சொந்த கட்சி பிரச்சனைகளை 3 பேருமே பண்ணுறது நல்லது, சரி செய்யுது. தாவேக்காவும் சரி, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி. தாவேக்கால ஃபவுண்டேஷன் பிரச்சனை இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை இருக்குது. இன்னும் 9 மாதத்தில் இல்லை 8 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரும். அதுக்கு கட்சியை தயார்படுத்தணும். நீங்கள் அரசியல் ரீதியாக யாரை எதிர்க்கிறதுன்றதால உங்கள் சொந்த கட்சிகளை சரி செய்வது என்பது கரெக்டாக இருக்கும். திமுகவில் நிறைய பிரச்சனை இருக்குது, இட் இஸ் எக்ஸ்போஸ்டு, அதை சரி செய்யணும். அதிமுக நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சரி செய்யணும். தாவேக்காக்கு உட்கட்சி பிரச்சனைகள் அதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணி போடும்போது ஒரு சில கருத்து வேறுபாடுகள், ஒரு சில அதெல்லாம் கரெக்டாக கொடுக்கும். ரொம்ப அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.